கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் முறையாக 3 அணிகளுக்கு கியூ சிம்பிள் விழுந்திருக்கிறது. ஜிடி குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க, ஆர்சிபி குவாலிஃபிகேஷன் ஆகிடுச்சு, பஞ்சாப் கிங்ஸும் குவாலிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஆனால் 4ஆம் இடத்திற்கு தான் மும்பை இந்தியன்ஸா, டிசியா, எல்எஸ்ஜியான்னு போட்டி இன்னும் வரும் காலங்களில் இருக்குது. கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் மற்றும் சிஎஸ்கே இவங்க ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. இவங்க போட்டிகளோட மேலே இருக்கிறவங்க மோதிர அணி வந்தால் அதில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஆனால் இதுக்கு 2 பேரும் எலிமினேஷன் ஆன டீம் விளையாண்டா அதில் ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இனி வரும் போட்டிகள் அந்த மும்பையா, டிசியா, எல்எஸ்ஜியான்னு இருக்க போகுது, மாற்று கருத்து இல்லை. அதில் இன்றைக்கி எல்எஸ்ஜிக்கும் நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையிலான போட்டி. எல்எஸ்ஜி வெற்றி பெற்றால் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கூடுதல் பலமாக இருக்கும்னு சொல்லலாம். இருந்த போதிலும் கடந்த போட்டிகளில் என்ன ப்ளஸ் மைனஸ், அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸில் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்ப்போம். அதில் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள்னு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், சூரியவன்ஷி, ரியான் பராக்கு, ஆகாஷ் மத்துவெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 50 ரன்னு, வைபவ் சூரியவன்ஷி 40 ரன்னு, சாம்சன் 20 ரன்னு, ரியான் பராக் 13 ரன்கள் அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதை தாண்டி துருவ் ஜுரேல் ஒரு 53 ரன்கள் அடிச்சிருந்தார். இதுவரைக்கும் ஆர்ஆர் அணி கிட்டத்தட்ட சேசிங்கில் 9 முறை தோற்றுருக்காங்க, நெருங்கி வந்து அப்படிங்கிறத சொல்லணும். ஆர்ஆர் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரியான் பராக் 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஆகாஷ் மத்துவால் நம்ம கணித்த வீரர் 1 விக்கெட்டு, மற்றவங்கள நம்ம கணிக்கலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். இருந்த போதிலும் இந்த அணிக்கு இந்த சீசன் கொஞ்சம் பின்னடைவாக தான் இருந்திருக்கு ஆர்ஆருக்கு. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பிரியான் சாரியா, ஜாஸ் இங்கிலீஷு, ஸ்ரேஷ் ஐயர், அஸ்தீப் சிங்கு, யுஸ்வேந்திர சகல், மார்க்கோ யான்சன் இவங்களாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு கணிச்சிருந்தோம். ஜாஸ் இங்கிலீஷ் இதில் விளையாடலை. பிரியான் சாரியா நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதை தக்க வைக்காமல் அவுட் ஆகி போயிட்டார். ஸ்ரேஷ் ஐயர் நாம் கணித்த மாதிரி நல்லா விளையாண்டுருந்தார். அவர் பார்த்திங்கன்னா 30 ரன்கள் அடிச்சிருந்தார். நாம் கணிக்காத வீரர் நேகல் வதேரா 70 ரன்கள் அடிச்சிருந்தது சிறப்பு. சசாங் சிங்கும் 59 ரன்கள் அடிச்சிருந்தது சிறப்புன்னு சொல்லலாம். அதற்கு பின்னாடி வந்தவங்களாம் பெட்டராக தான் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே இவங்க ஆரம்பத்திலே 3 விக்கெட்டை கொடுத்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் மீண்டும் கேமுக்குள்ளே வந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுதான் பலம் இந்த அணியில். நாம் பவுலிங் சொன்ன வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட் எடுக்கலை, ஆனால் அதிக ரன்கள் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் கடைசியில் அந்த 2 ஓவரில் 30 ரன் தேவைன்ற அடிப்படையில் நல்லா போட்டதுனால தான் அந்த அணி வெற்றி பெற வாய்ப்பு இருந்தது. ஏன்னா 2 பக்கமும் வெற்றி மாறி போகிற மாதிரி இருந்ததில் அந்த ஹர்ஷ்தீப் சிங்கு பிடிச்சி இழுத்தார். மார்க்கோ யான்சனும் அதே போல தான் 2 விக்கெட் எடுத்தார். யுஸ்வேந்திர சகர் கண்டெயின் பண்ணி விக்கெட் எடுக்கலினாலும் கண்டெயின் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து இன்னொரு போட்டி நடந்தது, ஜிடிக்கும் டிசிக்கும் இடையிலான போட்டி நைட்டில். அந்த போட்டியில் ஜிடியில் சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, ஜெரால்ட் கோட்ஸி, சாய் கிஷோர் இவங்களும் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். சாய் கிஷோர் 108 ரன்கள் அடிச்சிருந்தார், நாட் அவுட்டு. சுப்மன் கில்லும் 93 நாட் அவுட்டு. அப்போ ஓப்பனிங் பேரே முடிச்சுட்டாங்க, விக்கெட் இழப்பு இல்லாமல் அனாவசியமாக ஜெயிச்சிட்டாங்க. டிசிஎல்லாம் ஊதி தள்ளிட்ட மாதிரி அவங்களுடைய சொந்த மண்ணிலே ஊதி தள்ளிட்டாங்க. அப்போ குஜராத் அணி நிச்சயமாக பேட்டிங் பவுலிங்கில் வலுவாக தான் இருக்கிறது. வெற்றி வாய்ப்பை நோக்கி சாம்பியன் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்கிறது இப்போ இருக்கிற டீமை பார்த்தா தெரிகிறது. இருந்த போதிலும் இவங்களோட பவுலிங்கும் நல்லா இருக்குது, அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பக்கபலம். பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் 40 ரன் நம்ம கணிச்ச வீரர் 1 விக்கெட் எடுத்தார். சாய் கிஷோரும் 4 ஓவருக்கு 47 ரன் கொடுத்தாலும் 1 விக்கெட் எடுத்தார். ரஷீத் கானும் ஓவரை கண்ட்ரோல் பண்ணார், 4 ஓவருக்கு 32 ரன்னு. மற்றபடி பவுலிங்கும் நல்லா இருக்குது, பேட்டிங்கும் நல்லா இருக்குன்றதுனால தான் இந்த அணி கொஞ்சம் நல்ல தெளிவாக தெரிகிறது. கோப்பை அடிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து டிசியை பொறுத்தளவுக்கு அபிஷேக் பொரேல், கேஎல் ராகுல், அஸ்டோஷ் சர்மா, குல்தீப் யாதவ், துஷ்மந்த்ரா சமீரா, டி நடராஜன் இவங்களாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே போட்டி தொடங்குவதற்கு முன்னாடி கணிச்சிருந்தோம். இதில் கேஎல் ராகுல் சதம் அடித்தார், பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு சிறப்பாக விளையாண்டார். அபிஷேக் பொரேல் அவரும் 30 ரன் அடிச்சிருந்தார். இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் நல்லா தான் இருந்தது.
ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. 20 ஓவரில் 199 ரன், 3 விக்கெட்டு. நல்லது தான் பண்ணியிருந்தாங்க. இருந்த போதிலும் அவங்கள விட பிரமாதமாக ஜிடி செயல்பட்டதுனால தான் ஜிடி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லணும். டெல்லி கேபிட்டல்ஸில் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நாம் கணிச்ச வீரர்கள் துஷ்மந்தா சமீரா 2 ஓவருக்கு 22 ரன், விக்கெட் எதுவும் எடுக்கலை, சிறப்பாக பண்ணலை. குல்தீப் யாதவும் சிறப்பாக பண்ணலை. நம்ம தமிழக வீரர் நடராஜனும் 3 ஓவருக்கு 49 ரன் கொடுத்து சிறப்பாக செயல்படலை. இவங்க பவுலிங் மோசமாக இருந்தது, அதனால் இவங்களும் தோல்வியை தழுவ நேரிட்டது. அவங்க பேட்டிங் பவுலிங் அது ரெண்டுலேயும் சிறப்பாக செயல்பட்டாங்க. நம்ம கணிச்ச வீரர்கள் இவங்களை மட்டும் நல்லா பண்ணி பவுலிங்கில் சரியாக பண்ணாததுனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தோற்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டது. ஓகே, இன்றைய போட்டி 61வது போட்டி லக்னோவில் நடக்கிறது. லக்னோவுக்கு இது நல்ல வாய்ப்பு. இந்த போட்டியிலே ஜெயிச்சுட்டாங்கன்னா பதட்டத்தை தவிர்க்கலாம். ஏன்னா 3 போட்டி இருக்கிறது. மற்ற மும்பை இந்தியன்ஸுக்கும் டிசிக்கும் 2 போட்டிகள் தான் இருக்குது. அதனால் லக்னோ வெற்றி பெறுவதற்கு அதிகமாக போராடுவாங்கன்னு தெரிகிறது. ஹெட் டு ஹெட் இவங்க 2 பேர்த்து அணிக்கும் முன்னாடி இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5 முறை மோதி இருக்காங்க. அதில் லக்னோ தான் 4 முறை வெற்றி பெற்று தன் ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தியிருக்காங்கன்றது தெரிகிறது. அதே போல் லக்னோ அணி பார்த்திங்கன்னா 193 ரன்கள் அதிகபட்சமாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. அதே போல் எஸ்ஆர்ஹெச் லக்னோவுக்கு எதிராக 190 ரன்கள் அடிச்சிருக்காங்க. சுருண்டாலும் கூட லக்னோ நல்ல கௌரவமான ஸ்கோரில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக சுருண்டிருக்காங்க 165 ரன்னு. எஸ்ஆர்ஹெச் 121க்குள்ளே சுருள்றதுனால இந்த செக்மெண்ட் வின்னர் எல்எஸ்ஜி. ஜாமக்கோல் பிரசன்னம் அடுத்த செக்மெண்ட்டு. இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜாமக்கோல் அதிபதி எல்எஸ்ஜியோடைய அதிபதி மால் நீச்சம் பெறுவது எல்எஸ்ஜிக்கு பெரிய பின்னடைவு. எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி பார்த்திங்கன்னா பொன் தன்னை நோக்கி வருவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு பலம். எஸ்ஆர்ஹெச்சுடைய லாபாதிபதி மந்தன் குரு வீட்டில் இருக்கிறது சிறப்பு. அதே போல் எல்எஸ்ஜியோடைய லாபாதிபதி மதி நீச்சம் பெறுவது சிறப்பு இல்லை. அப்போ ஜாமக்கோலை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சை காட்டிலும் எல்எஸ்ஜிக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு தான் கெடுதலாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஓரளவுக்கு பலமாக இருக்கிறதுனால இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பலம் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்த செக்மெண்ட்டு நஷ்ட ஜாதகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி சேய் நீசம் பெறுவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெருத்த பின்னடைவு. எல்எஸ்ஜியுடைய அதிபதி 7ல் அமர்ந்து தன் வீட்டை பார்க்குறது எல்எஸ்ஜிக்கு கூடுதல் சிறப்பு. எல்எஸ்ஜியோடைய லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது பலம். அதன் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறது எல்எஸ்ஜிக்கு கூடுதல் பலம். எஸ்ஆர்ஹெச்சுடைய லாபஸ்தானாதிபதி புதன் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அப்போ இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எல்எஸ்ஜிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். லக்கி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சது அப்படின்னு பார்க்குறப்ப 61வது மேட்ச்சு எல்எஸ்ஜி அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு எல்எஸ்ஜிக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கணிக்கப்படுகிறது. ஸோ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஹெட் டு ஹெட்டில் எல்எஸ்ஜி ஜெயிக்குது, நஷ்ட ஜாதகம் எல்எஸ்ஜி ஜெயிக்குது, டுடே லக்கியில் எல்எஸ்ஜி ஜெயிக்குது. பிரசன்ன ஜாதகத்தில் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறதுனால இந்த போட்டி எஸ்ஆர்ஹெச்சிலிருந்து கொஞ்சம் கையை விட்டு போய் எல்எஸ்ஜிக்கு மாறும்ன்றது தெரிகிறது. ஏன்னா மைதான பலம் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இந்த போட்டி நிப்பாட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் மைதான பலம் சொந்த மைதானம் சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் கூட எல்எஸ்ஜிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த போட்டியில் நான் சொல்லிக்க கடமைப்படுறேன். சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்பட போகிறாங்க அந்தந்த அணிகளில் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல எல்எஸ்ஜியில் மிட்சல் மார்ஸு, ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரன், ஆகாஷ் சிங், டேவிட் மில்லர், சர்தூர் தாக்கூர் இவங்களாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படலாம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன், அனிகேட் வர்மா, ஜீசன் அன்சாரி, பேட் கமின்ஸு, ஹர்ஷல் படேல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லிக்க கடமைப்படுறேன். ஸோ எது எப்படியோ நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க போகிறோம். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.